அறிவான் என்பதை நீர் அறியவில்லை என்று கேட்கப்படுறீ. மூவரின் ரகசியத்தில் அவன் நான்காமவனாக இல்லாமல் இல்லை என்று போட்டிகளுக்கு. மூவரின் ரகசியத்தில் அவன் நான்காவதாக இல்லாமல் இல்லை, அவனை நாலாவது ஆளா வைக்கான். அவங்க அந்த மூவரின் ரகசியம்ங்கிறது அந்த ஒரு ஆளுக்கு தெரிஞ்சது ரகசியம், 3 பேருக்கு தெரிஞ்சது ரகசியம். அது மூவரின் ரகசியம், மூவரும் ரகசியமா பேசுறாரு. எப்படின்னா நாம 3 பேரும் தான் இருக்கோம்னு சொல்லித்தான் பேசுறாரு. நான்காவதா இன்னைக்கு அல்லாஹ் இருக்கிறத மறந்துதானே அவர் பேசுறாங்க. அது அல்லாஹ் என்ன செய்யறான்? நான்காவது அல்லாஹ் இருக்கான்னு நினைவுறான் இல்லைங்களா? அப்படி யாரு பேசிருக்காங்க? அவன் தான் பேசிருக்கான். அப்படியா? சரி, அவன் நான்காவது ஆளா இருக்க அந்த மூவர் யாரு? வானம் பூமி. நானும் ரைஞ்சாச்சாவும் அந்த ராபியும் மட்டும் வைப்போம், இல்லாட்டி முகமது கனியும் வைப்போம். இல்லாட்டி முகமது கனியும் ராபியும் ரைஞ்சாச்சாவும் மூவர் ரகசியம் பேசிட்டு இருக்கக்குள்ள நான்காவதா யார் இருக்கா? அப்ப நீங்க ரகசியம் பேசுறீங்க, வெளிப்படையா பேச. அதான் எப்படி அந்த ரகசியம்ங்கிறது என்ன, எப்படி பேச? 3 பேரும் ரகசியம் இல்லை இல்லவா? அதாவது மூவரின் ரகசியத்தில் என்ன அந்த 3 பேரும் அவ பேசுறத என்ன நினைக்காக ரகசியம் ரகசியம் பேசலாம். 3 பேருக்கு தான் தெரியும் ரெண்டு பேசுறாங்க. அவங்களுக்கு தான் நினைவுற்றா. இன்னைக்கு நீங்க பேசுற இன்னைக்கு நான்காவது ஆளாக யார் இருக்கா? நான்காவது மூவரில் அவன் என்று அந்த சொல் வந்திருக்கிறத வச்சு இல்லாமல் இல்லை, அவன் இருக்கா இல்லாமல் இல்லை. அல்லாஹ் அறிவான் என்பதை அறியவில்லையா? நீங்க 3 பேரும் உங்களோட கனவுல வந்து நின்றுகிட்டு பேசுற ரகசியம் அந்த கண்டுகிட்டு இருக்கிற அவருக்கு தெரியாம இருக்க மெசேஜா? தெரியாம இருக்காது. அதுதான் 3 பேரும் நீங்க பேசிட்டு இருக்கக்குள்ள நான்காவதாக அவன் இருக்காமா? அவன் இன்னைக்கு இல்ல, அவன் இல்லாத இடமே இல்லை. அப்ப எங்க ரகசியம் பேசலாம்? ரகசியம் பேசலாமா? ரகசியமே இல்லையே, பேசாது. ரகசியம் பண்ணி என்ன செஞ்சிருக்கா? மூவர் ரகசியம் பண்ணி பேசியிருக்கக்குள்ள அவர்களுக்கு நினைவூட்டிருக்கா நான்காக இல்லாமல் இல்லை. வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதை நீ அறியவில்லையா? வானங்கள் என்றா இந்த வெற்றிடத்தில உள்ளவற்றையும் வெற்றிடம் இல்லாம கட்டில உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிய மாட்டானா? அவன் தானே அறிவான். அறிவான். அப்ப அவன் அப்படி அறிஞ்சி இருக்கிற அந்த நிலையில ரகசியம் என்ன இருக்கு? ரகசியம் ஒன்றும் இல்லை இல்லவா? ஆனா அதை மறந்து அவன் அந்த இருக்கிற நிலையை மறந்து என்ன செஞ்சிருக்காங்க? ரகசியம் பேசையும் நான்காவது அவன் இருக்கான். அறிந்தவன் அறிந்தவன் நான்காவது இருக்கான். அதை மறந்துட்டு தான் இவங்க இந்த கட்டுரை நிலையில வந்து பேசிட்டீங்க. நான்காவது ஒருத்தை பார்த்த இதுக்குள்ள நாத்தக செல்லலாமான நம்மோட அல்லாஹ் இருக்கிறான், நாம இருவர் இல்லை, நம்மோட அல்லாஹ்வும் இருக்கிறான் என்று சொன்ன விஷயத்துக்குள்ளேயும் அதைத்தான் சொல்லி அந்த விஷயத்தை வலியுறுத்தி வெளிப்படையா சொன்ன விஷயம் தானே, அது ஒரு சம்பவம் நடந்த விஷயம் தானே. இதுவும் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கீங்க. இதுக்கு ரகசியம் பேசி அந்த 3 பேரையும் கண்டுபிடிங்க. யாருக்கு வந்துச்சோ அவர் தான் செய்யறது. வராத ஒரு ஆளுக்கு நீங்க இருந்துகிட்டு ரகசியம் பேசுறீங்க, நாலாவது அல்லாஹ் இருக்கான்னு வராது. புரியாதவர் புரியக்கூடியவருக்கு தான் வந்திருக்கு. புரியக்கூடியவருக்கு தான் இந்த நிலை உணரப்பட்டிருக்கு. புரியக்கூடியவர் தான் இன்னைக்கு வந்து உணர்ந்திருக்காரு இல்லையா? இப்ப அது ஒரு சைட்ல சரியென்று எடுத்தாலும் ஆபீஸ் அவன் நம்மோடு இருக்கிறான் வந்த மாதிரி வந்திருக்கலாம் தானே. ஏன் இவரது 4 என்று காட்டினேன்? ஏனென்றா நம்மோடு இருக்கிறானுங்களுக்குள்ளேயும் இன்னைக்கு என்னைய 3வது ஆண்டு காட்டிக்கலாம். 3வது ஆள் இருக்கான். ஆனா 3வதாக அல்லாஹ் இருக்கிறான் என்று ஹதீஸ்ல வந்ததாக ஹதீஸ்கள் லாத்தது இன்னல்லாமானாங்கிறதுல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இன்னல்லாஹமானா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்மோடு எங்கக்குள்ள என்னோடு இருக்கிறான் என்று சொல்லல. நம்மோட 3 அடங்குது. 3 இல்ல, நம்மோட எங்கக்குள்ள அதுல என்ன செய்யும்? இப்ப 4வதா என்று சொல்லி சொல்லக்குள்ள இருக்கிற 3 நான் இல்லைங்கிற கருத்தை வருது. இல்லைன்னு வராது. ஏன்னா மூவர் ரகசியத்தில அவன் 4வதாக இருக்கான்டா. மூவர் பேசுற ரகசியத்தை மூவர் எப்படி பேசிட்டு இருக்காங்க?
ரகசியம் நினைச்சு பேசிட்டீங்க. நான்காவது ஆளுக்கு தெரியாதுதான் பேசிட்டு இருக்காரு. தெரிஞ்ச ரகசியமா இல்ல. அப்ப இவங்களுக்கு நான்காவதாக ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான் எண்ணத்தை புரிய வச்சாதான் இவங்க எந்த இடத்துக்கு வருவாங்க? நான் பேசினது ரகசியம் இல்லைன்னு நினைச்சுவாங்க. எடுப்பா நான்காவதாக ஒரு ஆள் இல்லாட்டி அல்லா நம்மோட இருக்கான், நீங்க உங்களோட அல்லா இருக்கான். அப்ப இவங்க என்ன இந்த ரகசியம் பேசக்கூட என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க? நான் முனிவர் தானே இருக்கோம் ரெண்டு பேசிருக்க. நாலாவதாக உள்ளவன மறந்து பேசிக்க. இல்ல இல்ல, அது அவன் பேசினத்துக்கு அவன் இல்ல நான்காவதாக அவன் இருக்கான் அவன் ஞாபகப்படுத்திருக்கான். ஏனண்டா இவன் 3000 இருந்தாலும் 30 பேரா இருந்தாலும் 300 பேரா இருந்தாலும் 3 லட்சம் பேரா இருந்தாலும் காண்போன் இருக்கானா இல்லையா? இப்ப 4 பேர் இருந்து பேசினா 5வது ஆளா அவன் இருந்திருப்பான். 5 பேர் பேசியிருந்தா 6வது ஆளா அவன் இருந்திருப்பான். அவனை பலதா காட்டுறேன். ஆனா இங்க பலதா இருந்து பேசுற நிலையை வேறையா காட்டியும் இல்லை. வேறையா கண்டா நானும் 4வதாக நான் இருக்கேன் சொல்லலாமா? வேறையா ஒரு ஆள் இருந்தா தானே அது வேறையா ஏன் நினைக்க மாட்டா இந்த 3 இருக்கிற மாதிரி ஒரு 4வது இருந்திருக்கு ரெண்டு எடுக்கும். அப்ப இன்னைக்கு இந்த 4வதாக இருக்கிற ஒரு காண்போனுங்கிற ஒரு இடிப்பு நிலை இருந்திருக்கு. அதுல ரகசியம் பேசின ஒருத்தர் அதை மறந்து என்ன செஞ்சிருக்காரு? நான் 3 பேர் தானே இடிக்க நினைச்சுக்கிட்டு ரகசியத்தை பேசியிருக்கேன். அதுக்குதான் புரிய வைக்க நீ பேசினது ரகசியம் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு 4வதாக அவன் இருக்கான் என்று சொல்லி ரைட்டா. அப்ப மூவரின் ரகசியத்தில் மூவர் பேசின ஒரு ரகசியத்தில அவன் 4வது இல்லாமல் இல்லை. அப்ப இருக்கான். சரி, இப்ப நாம மூவர் எடுத்த 4 பேர் எடுத்தா அவன் எத்தனாவது ஆளு? 5வது ஆளா இருப்பான். 5 பேர் எடுத்தா 6வது ஆளா இருப்பான். என்னடா இந்த எத்தனை பேர் எடுத்தாலும் அவன் தான் இருக்கான். ரகசியம் பேசலாமா? ரகசியம் ஒரு சாமானே இல்லை. அப்ப நீங்க காண்போனுங்கிற நிலையில இருந்து உங்களோட கனவுல வந்து யாரு பேசினாலும் யாரு நினைச்சாலும் யாரு நடந்தாலும் யாரு பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் அந்த காண்போனா இருக்கிற அவர்ற நிலையில எல்லாமே உணரப்படும். எல்லாமே அவருக்கு தெரியும். அங்க ஒருத்தர் பேசித்தான் தெரிய வரும் இல்லை. பேசினது கேட்கிறது அது தெரிய வர்றது யாருக்கு? கட்டுண்டு நிக்கிறது. அதுக்குதான் முதல் அவன் சொல்றான், வானங்கள் பூமிகள் எல்லாம் அறிந்தவன், வானங்கள் பூமியில அல்லாஹ் அறிவான் என்பதை நீ அறியவில்லையான்னு கேட்கான். அந்த கேள்வியில என்ன விளங்குது? அறியவில்லையா இருக்கான். அது சரி சார். இப்ப சும்மா இப்ப வானங்களிலும் வானங்கள் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதை நீ அறியவில்லையான்னு கேட்டா, அல்லாஹ் அறிவாங்கிறத இப்ப ரைஞ்சாச்சா என்ன செஞ்சிருக்கணும்? அறிஞ்சிருக்கணும். இப்ப அறிஞ்சிருக்கிற உங்களுக்கிட்ட சாச்சா நீங்க வானங்கள்லையும் பூமியிலையும் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்று சாச்சா நீங்க அறியலையா? இந்த கேள்வி நான் கேட்கணும்னு அர்த்தம். அவருக்கு தெரியாத கேட்கிறவருக்கு நான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சதெல்லாம் கேட்க அப்ப இவரு அறியாம இருக்காரு. அறியாம இருக்காரா? அறியவில்லையான்னு கேட்கறதுலே விளங்குதுவா? அவர் அறிஞ்சிருக்காரு. அதுக்குத்தான் ரகசியம் வந்து அதுக்குத்தான் முதல் புத்திமதி கேட்டு நீ அறியவில்லையா என்னடா? அப்ப இவர் அறிஞ்ச நிலையில இருந்தவர் அந்த கணம் என்ன செஞ்சிட்டாரு? நம்ம பூவரதா இடிக்க சொல்லி ஒரு ரகசியத்துக்குள்ள போய் இருக்க உடனேயோ நீ அறிஞ்சால்வா 4வதாக அவன் இருக்கான். அவன் இல்லாமல் இல்லை என்றவருக்கு என்ன செஞ்சிருக்கான்? இப்ப திரும்ப என்ன செஞ்சிருக்கான்? அந்த கணம் இதை கூட இருக்க கேட்கிற கேள்வியிலே விட இருக்குவார் என்பதை, அதாவது அல்லாஹ் அறிவான் என்பதை நீ அறியவில்லையா? அல்லாஹ் அறிவான் என்பதை நீ அறியவில்லையான்னு கேட்டான். அப்படி என்றா அல்லாஹ் அறிவான் என்பதை அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காரு? அறிஞ்சிருக்கிறவரு அறியவில்லையாண்டு இவன் நினைவூட்டக்குள்ள மறந்திருந்திருக்க அறியவில்லையா நீ அறிஞா இருக்கா சொல்ற மாதிரி சொல்லி போட்டு நீ என்ன 3 பேரு மூவருக்கு ஒரு ரகசியம் விழிக்கின்ற ஒரு ரகசியத்தை 4வது என்ன வச்சுக்கிட்டு நீ பேசுவா என்கிறதுதான் இங்க இன்னைக்கு உணரப்பட்ட விஷயம். அப்ப அந்த உணரப்பட்ட அந்த உணர்வுக்கு வந்த இடம் அதை தவிர என்ன செஞ்சிருக்காரு? உள்ளத்துல அதை நினைவுபடுத்தினது யாரு? இப்ப அதை யாருக்கு நினைவுபடுத்தலாம்? அவரால் முடியுமா? அந்த காண்போன். அந்த காண்போன். அப்ப ஜிப்ரீல் வந்து என்ன செஞ்சிருக்காரு? அப்ப காண்போன் என்கிற நிலை இருக்குவா சச்சா?
அது உலகளாவிய ரீதியிலே ம். அகிலம் என்கிற ரீதியிலே ஒரு வியாபக தன்மை செஞ்சார் காண்போனுங்கிற நிலை. ஜெரம்சி ஒசாது சொல்றாங்க, செருக்குள்ள உள்ளத்தில் குர்ஆனின் ஒளி தோனா அருள் திரு வசனம் பொருள் காட்டும். பொருள் காட்டும். செருக்குள்ள உள்ளத்தில் குர்ஆனின் ஒளி தோனா அருள் திரு வசனம் பொருள் காட்டும். அப்ப காண்போன் என்கிற நிலையில எக்கணமும் எந்நேரமும் அந்த நம்மளோட உள்ளம் இருந்தா, உள்ளம் என்ன நிலையில் இருக்கு? எந்நேரமும் விழிப்பாவே இருக்கு. அந்த விழிப்பு நிலையில இருந்துகிட்டே இருக்க இந்த வசனங்களுக்குரிய அருள் திரு வசனத்துக்குரிய பொருள் எல்லாம் உணரப்படும். ஏன் வேறு இல்லையே? எனக்கு வேறு காண மாட்டேன். வேறு காண்ற ஒரு நிலை இருக்காது. அப்ப எல்லா வசனத்துக்குரிய, எல்லா அர்த்தத்துக்குரிய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு என்ன செய்யும்? அவனுக்கு தெரிய வேண்டி வரும். அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். இப்ப 3 பேரு கனவுல குந்திக்கிட்டு ஒருத்தருக்கு தெரியாது பேசிட்டு அவங்க என்ன மனவழியில இருக்காங்க? 3 பேர் இருக்க 3 பேர் இருக்கும், உலகம் இருக்கு, இது நிஜமா இருக்கு. நாம 3 பேர் குந்திட்டு இருக்கிறது ரோட்டு தான். நாம ஒருத்தருக்கு தெரியாம என்ன செய்வோம்? கஞ்சா வாடிப்போம், சாராயத்தை குடிப்போம், என்ன செய்யறாரு? ரகசியமா செய்யறாரு. சரியா? அப்ப அந்த விழிப்பு நிலை எங்க இருக்குப்ப? காண்போனுங்கிற அந்த விழிப்பு நிலை எங்க இருக்குப்ப? அந்த மூவராகவும் இருக்கா? மூவர் இருக்கிற இடத்தை விட்டு மத்த எல்லா இடத்திலும் இருக்கா? அப்ப இன்னைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கீரு? அப்படி விழிப்பு நிலையில உங்களுக்கு பக்குவத்துக்காக விளக்குற, இதுக்கு மேல விளக்கல. இப்ப உங்களுக்கு மேல கொண்டு உங்களோட அந்த விழிப்பு நிலையில எல்லாம் அறிஞ்ச நிலை இருக்கா இல்லையா? அப்ப அவருக்கு தெரியுதா இல்லையா? அப்படி நிலையில அந்த இருந்த அவர் அந்த கலை என்ன செஞ்சிட்டாரு? அதான் அவருக்கு முதல் நிலை விட்டுறார். நீ அறியவில்லையா? இருக்கா? அப்ப ஏற்கனவே அறிஞ்சிருந்த ஒரு ஆளைத்தான் கேட்கலாம். அறியாத ஒரு ஆளு, நீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்க அதை அறியல, அதான் அப்படி இருக்கிறீங்க எதுவும் சொல்லலாம். நீ அறியவில்லையா என்று கேட்கிற விஷயத்துல இருந்து என்னடா நீ அறிஞ்சிருக்கா? என்ன அல்லாஹ் அறிவான் என்பதை நீ அறியவில்லையா? அப்படின்னா அல்லாஹ் எப்படி அறிவான், எப்படி அறிஞ்சிட்டு இருக்கான், எப்படி எல்லாம் அறியப்பட்டிருக்கேன் அவர் அறிஞ்சவர். அப்படின்னா அவன் அறியவர் நிலை அவருக்கு என்ன செய்யுது? அப்ப இன்னைக்கு ஒருத்தருக்கு தெரியாது செடிக்கிட்டு 3 பேர் குந்திக்கிட்டு அவங்க இருக்கிற நிலையை அங்க போய் சிந்தனை பண்ணா அவங்க ஒரு உலகத்தில் இருக்க நினைக்காக இல்லையா? நாம ஒரு ரோட்டில் குந்தி இருக்க நினைக்காக கொஞ்சம் இருட்டுக்குள்ள மச்சான் ஒரு வெளிச்சம் இல்லை, யாரும் வரமாட்டான் வேண்டி சொல்லி அவங்க அந்த நிலையை நிஜமான நம்பி அவங்க 3 பேரை நிஜமான ஆட்கள் என்று நம்பி இன்னைக்கு ரகசியமா அந்த விஷயத்தை வேலையை செய்யறாங்க. அந்த காண்பன் இருக்கானே அவனுக்கு இதுல செய்கிற வேலையில செய்கிற விஷயத்துல இவங்க கதைக்கிறதுல இருந்து நினைக்கிறதுல இருந்து என்ன விஷயம் மறையும்? அவன் காண்போன்னு சொல்லி இருக்கிற அந்த விழிப்பு எய்னிக்கு இல்ல. அப்ப வியாபகமா இருக்கிற அந்த விழிப்பு நில அந்த கண்டவனுக்கு எல்லாத்தையும் உணர்த்தி எல்லாத்தையும் புரிய வச்சு இவங்க நினைக்கிறதுல இருந்து இவங்க பேசுறதுல இருந்து இவங்க நிக்கிற இடத்துல இருந்து இவங்க செய்கிற காரியத்துல இருந்து இவங்க ஒரு ரகசியம் பேசுவாங்க சொல்லி எல்லாத்தையும் உணர்த்தி கொடுக்காதா? காலையில ஒளிப்பி சாச்சா வந்தோடனே சாச்சா இதோ நீங்க கடவுள ஒருத்தருக்கும் தெரியாம நாம இருட்டுக்குள்ள என்ன செய்வோம், இந்த வேலையை செய்வோம் மனுஷன் நீங்க செஞ்சாலும் சொல்ற யாரு? அந்த காண்போனா இருந்து நீங்க நினைச்சதை சொல்றேன். நீங்க சொன்னது சொல்லல. மரத்து இருக்குல்ல, நாம 3 பேரும் தான் குந்திட்டு இருக்கோம். அண்ணன் அங்க அலைஞ்சலாம் தெரிய பார்த்துட்டு நீங்க அப்படியே குஞ்சு மொத்தம் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க சார். நல்ல ஆள் ஒருத்தருமில்லை. நாம இந்த ரகசியத்தை தெரிவு செய்யலாம். நினைவு வந்த உடனே தான் அவருக்கு விளங்குது. 4ஆவதாக அவன் இருக்கான். இப்ப அவன் தான் இருக்கானா இல்ல 3 இருக்கானா? அந்த 3 அவன் தான் இருக்கான். ஆனா 3ஆவும் இருக்கான். அப்ப அங்க அந்த குகையில சொல்லப்பட்ட வசனம் நாம் இதுவரையில 3 சொன்னது அதே மாதிரி தானே? அதுவும் இப்ப அப்படித்தானே ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? அது சொன்ன யாரு? லா தஹ்சன் இல்லல்லாஹ், நம்மோட அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்குள்ள அந்த வசனம் யாரு? அல்லாஹ்வுடைய பேச்சுவா? இன்னல்லாஹ் மானாண்டு அல்லாஹ்வே சொல்லிக்க நம்மளோட அல்லாஹ் இருக்கான். விளங்க உங்களுக்கு? இதுக்கு மேல கூட்டி பேச வைக்கிறீங்களா? இல்ல இல்ல, வயதோட நிப்பாட்டுங்க. இல்ல உலகி தொழில்பட உலகித்தாரு எல்லாரும் விளங்கிக் கொள்ள மாட்டார். அப்ப அபூபக்கர் அவங்கதான் கொஞ்சம் அச்சப்பட்டுக்கிட்டு யார சூழே நாம இதுவரை தானே இருக்கோம், படம் நெருங்கிட்டு பயப்பட்டு இருக்கலாம் என்ன செஞ்சாரு?
ஏதாவது என்ன நடந்து தவறு கூடையில அந்த வார்த்தை சொல்லப்பட்ட உடனே இன்னைக்கு எண்ணியில நடந்துச்சு. மலமலட்டு சிலந்தி வந்துச்சு, மலமலட்டு அவன் கூடு கட்டி முடியா அவன் வந்து பார்த்துட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் தோணிச்சா அப்படின்னா சிலந்தி வலை இருக்கிற இதுக்குள்ள இங்க அவ உடனே இன்னைக்கு பூந்து விட்டு நுழைஞ்சிட்டு போயிருந்தா சிலந்தி வலை ஈக்காது. சிலந்தி வலை இருக்கின்ற என்ன அர்த்தம்? போதிக்க மாட்டாங்க. ஒரு ரெண்டு மந்தத்தோட இதுக்கு ஒருத்தர் மில்லடாண்டுதான் முடிவெடுத்தான். ஆளாக்களுக்கு அவனோட அவன் இருந்தானா இல்லையா? அப்ப அவன் தான் இது செஞ்சிருக்கான். அந்த எண்ணத்தை அவருக்கு என்ன செஞ்சு அவனை சேர்த்துத்தான் நாம் இருக்க முடியும் சொன்ன சிலந்தியும் வரும் சகலதும் வரும். நாம் மழையை வருஷிக்க செய்கிறோம் அர்த்தம். பூமியில் புட்பூண்டை என்ன செய்கிறோம்? உங்களுக்காக முளைக்க வைக்கிறோம், நீங்கள் அதை புசிக்கிறீர்கள். உங்களுக்கு சொல்லப்படுதுவா அதிலே அதிகமாக பாவிக்கப்படுற சொல் நாம். நாம்ங்கிற சொல்லுல அந்த வார மழத்துளியும் சேருச்சாச்சா காலப்போக்கில் புரிய வேண்டி வரும். பேரண்டம் என்று சொல்லி ஹலீஃபா உணர்ற நிலை வந்தா சச்சா இடவழி இருக்குமா அந்த அண்டத்துல? அப்ப இடவழியோட இருக்கிற இடவழி இல்ல. அப்ப இடவழி இல்லாம உணரப்படுறேன்னா வானம் பூமியாக இருக்கிற நிலை ரெண்டும் அந்த உள்ளத்துல எண்ணியா உணரப்படும். நாம் என்றுதான் உணரப்படும். நாமங்கிற சொல்லுக்கு அர்த்தம் தான். நாம் நாடி இருந்தால் எல்லா வகுப்பாரையும் ஒரே வகுப்பாராக படிச்சிருப்போம். அது இல்ல அந்த நாம் நாடி இருந்தாலுங்கிற அந்த வசனத்துக்குள்ள எல்லா வகுப்பும் வந்துட்டா இல்லையா? எல்லா வகுப்பும் வந்துச்சோ. எல்லா வகுப்பு எல்லாரையும் ஒரே வகுப்பாராக படிச்சிருப்போம் சொல்லி ஒரே வகுப்பாராக படைத்திருப்போம் நாடி இருந்தால். அப்ப அவர் என்ன செய்யல? அப்படி என்றால் அவர் நாடுற விஷயம் அவர் நாடினது ஒரே வகுப்பா இருக்கணும் மட்டும் இல்லை. அது ஏன் அதை இப்படி ஒரு நாட்டம் எடுத்தார்? அப்படி ஒரு நாட்டம் வந்துச்சு அவர்கிட்ட. அதெல்லாம் வேற விஷயம், இதோட சம்பந்தம் வராது. எல்லாரையும் படித்திருப்போம். அப்ப படைக்கிறேன்டா ஒரே வகுப்பாக படைக்கலாம். அப்ப ஏன் அவரு பல வகுப்பாக படைச்சாரு, நாடினாரு? அந்த நாட்டம் வாரத்துக்கு நாட்டம் வரல எத்தனை வகுப்பு இருக்கு? ஒரு வகுப்பு தான். அப்படி ஒரு வகுப்பா வரட்டு மட்டும் நாடு வரா? இல்ல பல வகுப்பு நாடுவாரு. நாடு இருக்காரு. இல்ல சரி, அதான் சொல்றேன். அந்த நாட்டம்ங்கிறது பல வகுப்பா இருக்கிறது நாட்டம். நாட்டம் தான். ஒரு வகுப்பு இருக்கிறது நாட்டம் இல்லை. ஏன்னா அது நாடு ஏது? நினைச்சு பார்த்தது அப்படித்தான். நினைச்சு அப்படித்தான் இருக்கும். பல வகுப்பு தான். பல வகுப்பு தான் இருக்கும். அப்ப நாட்டம் என்று சொல்ற விஷயம் வந்துட்டா அங்க என்ன வந்துடும்? நாம் வந்துடும். பல வகுப்புகள். அது வார காரணம் என்ன? நாங்க ஒரு வகுப்பத்தான் ஒரு வகுப்பு தான் இருக்கணும். ஒரே வகுப்பா இல்ல. அதெல்லாம் காலப்போக்கு விளங்க வேண்டி வருது. கனவுல ஒரு காபீர் வந்து நிக்கான், ஒரு முஷ்ரிக் வந்து நிக்கான், ஒரு முனாபிக் வந்து நிக்கான். சாச்சா சரி காபீர் நீ முனாபிக்கிறான், நீ முஷ்ரிக்கிறானே சரி. நீங்க அல்லாஹ் எல்லாத்தையும் அறிந்தவன்ங்கிறத அறிஞ்சவரா அறியாதவரா? அறிந்தவரண்டா நீங்க யாரும் முஷ்ரிக்னு சொல்றீங்க. சொல்லுவீங்களா நீங்க வெளியே? இல்ல. அப்ப அப்படின்னா ஒரு பல வகுப்பு இல்லாம அப்படி எல்லாம் சொல்லலாமா? பல வகுப்பு. அப்ப நாட்டம் என்று சொல்லி ஒன்று வந்து ஒரு வகுப்பு ஆக்குமா எல்லாரையும்? ஒரு வகுப்பு ஆக்கலாம். ஒரு வகுப்பு தான் இருக்கு. ஒரு வகுப்பையே நாக்கமா? ஒரு வகுப்பு இருக்குது என்கிறத உணரணுமா இல்லையா? குடிக்கணுமா இல்லையா? அந்த நிலை அமையணுமா இல்லையா? அமைகிறேன்னா அந்த ஒரு வகுப்பு எப்படி தெரியும்? அப்ப அந்த பல வகுப்பா தெரிகிறதுதான் பிரிச்சறியுது. ஆனா உள்ளது ஒரு வகுப்பு தான். ஒரு வகுப்பு தான் சேச்சா. உள்ளது ஒரு மார்க்கம் தான். உள்ளது ஒரு சாந்தி வழிதான். உள்ளது ஒரு ஆள் தான் சேச்சா. ஆண் குலம் பெண் குலம் ஆசையின் சுற்றி ஆனது ஒன்றுமே இல்லை என்றாச்சு. ஆவதும் அழிவதும் மறுச்சியடா, இதை அறிந்து கொள்வதே புரட்சியடா. இப்படிதான்
இன்னொன்று உள்ளதாக மட்டுமென்ற உண்மையை உணர்த்திக் கொள்ள இப்ப ஈனைக்கு சாச்சா இப்ப பாருங்க சார் சொல்றாங்க, பேரண்டவழியும் மற்றெல்லாம் அவன் சொல்லால் அவனிலே ஆனதன். ம். பேரண்டவழியும் மற்றெல்லாம் அவன் சொல்லால் அவனிலே ஆனதன். நீ ஏது நான் ஏது நிலையான அவன் என்று அணுவும் இல்லையா? இல்ல. இப்ப நீ ஏது நான் ஏது என்று சொன்ன ரெண்டு பேரும் இடிக்கமா இல்லையா? என்ன சொன்னீங்க மமக்கணி? அழகா பிடிங்க, அழகா பிடிங்க. இல்ல என்று எடுத்தா இந்த வேத வசனத்தை நீ சொல்ற மூவர்ல சச்சா கோடி. அப்ப நான் என்று சொல்லி இருக்கிற நிலை, நான் என்று சொல்லி நான் இருக்கிற நிலை அவன் என்று வரக்குள்ள எப்படி வரும்? கோடான கோடியா வரும். கோடான கோடியா வரும். அப்ப அகது என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அது அனைத்துமா இருக்கிறதாரி சொல்றோம். அனைத்துமா இருக்கு. அப்ப இன்னைக்கு அனைத்துமாக இருக்கிற அறிகிற நிலை வந்தாத்தான் அந்த ஏகத்தில நாம என்ன செஞ்சிருக்கோம்? சரியா ஏகமா அமைஞ்சு களிமாவதிக்கு செஞ்சிருக்கோம். ஏகத்தில ஏகமா அமைஞ்சு களிமாதிக்கு செய்யப்படலையா? களிமாண்டி செல்லி ஒன்று திக்கு செய்யற இடத்துக்கு வரலையா? அனைத்துமா இருக்கிற நிலை விளங்க. ஏகம் என்று விளங்கும், இறைவன் என்று விளங்கும், அவன் இருக்கிற என்று விளங்கும், அவனோட நம்ம ஐக்கியமாக என்று விளங்கும். அங்கால ஒரு கேள்விக்குரிய அறிவு வச்சிருக்கும். ஒரு கேள்வி எழுது அனைத்துமா இருக்கிறது எவன் என்று தெரியாது. அப்ப இன்னொரு என்ன இருக்கு? பூரணத்துவம் பெற்றாரா குறைவுடையவரா? குறையுடையவர். அந்த குறைய திரும்ப நிற்கணுமா இல்லையா? பூரணம் பெறேண்டா மறு திரும்ப வந்து தேடிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல நின்று தருவேன். அன்னைக்கு வந்து நின்று திரும்பத்தோட புலம்புலாங்க. நான் ஏற்கனவே இன்னைக்கு நின்றாலுன்னு அப்ப இனி நான் இதுல நிற்க கூடாது, கங்கால போகணும். அதை விளங்கின ஒரு நபிதான் நான் முகம்மதுடைய உம்மத்தாக வரணும் என்று சொல்லி சென்றார் பகிரங்கமாக. அதுலதான் பூரணத்துவம் இருக்கிறேன். அந்த பூரணத்தை பெற்றுக்கொள்ள பிறந்தாயே, பூரணத்தை பெற்றுக்கொள்ளத்தான் பிறக்கும். யாரு சாச்சாவும் நான் ரெண்டு பேரும் தானே? எல்லாரும் எல்லாருமே பூரணத்தை பெற்றுக்கொள்ளத்தான் பிறக்கும். உலகில் களிமா தான் அந்த பூரணத்தை என்ன செய்யும் என்று இருக்கும். அப்ப இவர் என்னத்தை எடுக்கணும்? இப்ப களிமாண்டா என்ன? உருவம். அப்ப உருவத்தை எடுக்காட்டி பூரணத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார் இல்லையா? அப்போ ஒஸ்தாது சொல்றாங்க, உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் சிறையில்லை உணர்வாயே என்று சொல்லி போட்டுருவோம். அங்கால உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாங்க எதை சொல்றாங்க? சத்திய களிமாங்க உணர்ந்த களிமா. என்ன சொல்றாங்க? உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாவை உணர்ந்திடில் தடையில்லை உறுதியாய் ஹக்கில் நிலைப்பாயே உணர்ந்தறிவி. அப்ப அந்த 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 உருவத்தை உணர்ற நிலை வந்துட்டா அறிகிற நிலை வந்து உணர்ந்தறி உயர்ந்த நிலை வந்து உயர்ந்துடுவாய். மறைந்தவள தெரிஞ்சு பங்குகிற நீப்ப. அப்ப ஈனைக்கு பூரணத்துவம் பெற்றுக்கொள்ள பிறந்தாயே என்கிற அந்த பூரணத்துவம் இந்த சத்திய களிமாவை எடுக்கிறதுல இப்ப நீங்க என்னத்துக்கு வந்த இவ்வளவு தூரம் எதுக்கு வந்த? உருவத்தை எடுக்க வந்தையா களிமாவை எடுக்க வந்தியா? களிமாவை எடுக்க வந்தாலும் அந்த களிமா இப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது? தெரியுதுவா? அழகா தெரிகிற அளவுக்கு வந்திருக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க? தெரிகிற அளவுக்கு வந்திருக்கிறீங்க. தெரிகிற அளவுக்கு தான் இருக்கிறீங்க. வந்து இங்க தெரிஞ்ச உடனே இப்ப நீங்க எடுக்க வந்தது எங்கிருந்தோ இங்கு வந்து இருள மூழ்கி வாழ்ந்துட்டீங்க. ஈமானை எடுத்துக்கொள்ளதான் நீங்க வந்தீங்க. ஈமானை எடுத்துக்கொள்ள எங்கிருந்தோ இங்கு வந்தீங்க. இங்க வந்த ஏன் இங்கதான் களிமா கிடைக்கும். களிமா தெரியும். இங்கதான் களிமாவை எடுக்கலாம். அப்ப இன்னைக்கு வந்து நீங்க எடுக்க வந்த நீங்க களிமாவை மறந்து கொள்கையை மறந்து ஏகத்தில வாழாம நீங்க கட்டுண்ட ஒரு நிலையில வாழ்றதாலாம் இப்படி ஒரு மன்னர வாழ்க்கை இருக்கி நீ மறந்துட்டா மார்க்கத்தின் கொள்கையை நீ இழந்ததுதான் இன்னைக்கு புரிய வைக்காத வந்து இன்னைக்கு விளங்கப்படுத்துற இன்னைக்கு தெளிவத்தார. அவ இன்னைக்கு எடுக்க வந்த எண்ணத்தை ஈமான நம்பிக்கை ஒரு பக்கம் போயிட்டேன். கொஞ்சம்
எதை எடுக்க வந்த உருவத்தை. முகமது களிமா உருவத்தை. உருவத்தை. அப்ப இன்னைக்கு வந்த உடனே அந்த களிமா சரியா நீங்க நான் உங்களை உணர்ந்து அந்த அந்த களிமாவை தான் பிடிக்க வந்திருக்கிறீங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கண்ட முடிவுன்னு நோக்க பார்த்து அந்த நானை பிடிங்க என்ன சொல்றேன். இதை உணர்ந்தீங்களா நீங்க அதை உணரத்தை இங்க வந்திருக்கிறீங்கன்றத உணர்வீங்க. ம். இப்ப அந்த நான் உணர்றத உங்களுக்கு எப்ப எடுத்தாலும் இந்த இருக்கிறத மனமா காட்டுறது. இந்த இருக்கிறது களிமா தான், இந்த இருக்கிறது உணர்வு தான். அப்ப இதை பிடிக்க வந்திருக்கிறது. பிடிக்க வந்த உடனே இப்ப அதை பிடிக்க வந்த இடத்துல என்ன செய்யுது உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு. தெரியற இந்த இடத்த விட்டா மத்த எங்கேயும் என்ன செய்யாது. இவ்வளவு தெளிவா தெரியற மாதிரி நிலைச்சு நிக்கிற மாதிரி இருக்காது. அதனால மறுமையில போயிட்டு திரும்ப எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பேன். ஆ. தெரிகிற இடத்துக்கு அனுப்பேன். ஓம். கலைகிற இடத்துக்கு அனுப்பாம அவன் எங்க போய் நின்றுருக்க கலைகிற இடத்துக்கு நின்றுக்க அது கலையுது பிடிக்கல. உலகில் தான் பெற்று தரும். அப்போ அதை இங்க வந்து இதை எடுத்து அதை பிடிச்சுக்கிட்டோம்டா அதை எடுத்துக்கிட்டோம்டா இப்ப என்ன செய்ய அது கல்போட கொண்டு செல்லும். அப்ப இதை எடுக்க இப்ப என்ன வந்திருக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா உங்களோட உள்ள வந்திருக்கா உள்ளதான். என்னத்தை விளக்கல கூட்டிட்டு போறோம். உள்ளம். சரி அல்லா இதாயத்தை தந்துட்டாலும் உங்களுக்கு பிடிச்சி விளங்கி எடுங்க நான் தொட்டு காட்டிட்டேன். ம். நீங்க யாருங்கிற விஷயம் உங்களோட உள்ளத்துல உணரப்பட்டிருக்கு. பெறப்பட்டியோ. பௌதிகத்தில உங்களை நீங்க காண முடியாது. உங்களுக்கு தெரிய வராது. ஒரு போதும் உன்னிலே நீயாக நீ இருக்கும் பொழுது உன்னை எங்கே நீ காண்பாய். அவ உள்ளம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு உங்களை யார் என்று பிடிச்சு தந்திருக்கு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அன்னைக்கு தான் வந்து என்ன பிடிச்சிட்டீங்க. நீங்க அந்த கல்போட என்ன செய்ய கொண்டு செல்லணும். கொண்டு சென்றோன்னு அது என்ன செய்யும் கல்பு கொண்டு செல்லும் அந்த உச்சியில என்ன செய்யும் எழுதி வைக்கும். அது செலுத்தும். செலுத்தி நீதான் இருக்கான்னு உணர்த்தும். உணர்த்தும். இப்படி இல்லாம என்ன செய்யலாது உணர முடியாதோ அந்த அதனால நான் சொல்றேன் இன்னைக்கு இல்லவா எடுக்கிற களிமாவை எடுக்க வந்த ஏன் இந்த களிமாவை எடுக்கணும். இல்லாட்டி களிமா செல்லாட்டியும் ஒரு வசனம் சொல்லுது அல்லாவையும் மறுமை நாளை ஈமா கொண்டாலும் அவங்க என்ன செய்வாராம் ஜன்னத்துக்கு போவார். ஆனா இங்க போகலாம் போயிடா உச்சிக்கு போகலாம் உறவு கொள்ளலாம். அதுவும் அந்த குறைவுடையது தானே அல்லாவையும் இறுதி நாளை நம்புறதும். அது இப்ப பிராய் நபினா மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று சொன்ன உடனே உங்க சொல்லுதா என்ன செய்யறாங்க மார்க்கத்தை பின்பற்றுறாங்க. அப்ப பின்பற்றின உடனே பின்பற்றிக்கிட்டு போகக்குள்ள அங்க பார்த்தா அவர் இன்னும் முழுமையா முடிக்காம நிக்காரு மார்க்கத்தை. அப்ப அதைத்தான் தான் பின்பற்ற சொல்லிக்க. ஏன் இன்னைக்கு முடிக்கல அவர் பின்பற்றக்குள்ள அவர் போகக்குள்ள அந்த மார்க்கத்தை முடிக்கல. மார்க்கத்தை முடிக்கிற இடத்துக்கு அறிவு என்ன செய்யல வெளிப்படல. அப்ப அவர் ஐநைக்கு நின்று ஐநைக்கு இருக்கிற அறிவு தகவலை கேட்பா இன்னைக்கு அதை விளக்கி போட்டு ஐநைக்கு அதை காட்டி போட்டு அவர் போனார். முகமது நபியை பின்பற்ற சென்ற உடனே முகமது நபி என்ன செஞ்சாங்க முடிக்கலவா நாம கொஞ்சம் முடிப்பமே அவருக்கு புரிவற்று உலகிருக்கு. அப்ப முடிவு நிலையிலுக்கா முற்றாக உணர்வா என்று இவர் வெளியிட்டார். அப்ப சொல்லுதா என்னடா நீ லிகாவை நீங்க இறைவனை சந்திக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இறைவனை நீங்க நல்ல உணர்ச்சி பெற மாட்டீங்களா ரெண்டு விஷயங்களை நான் கேட்டு கேட்டு அவர் நிறைய விஷயங்கள் வலியுறுத்திருக்கார் நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். எனக்கு கொஞ்சம் பேசிக்கிற கஷ்டமாக்கி அங்கே போய் தான் பேசினேன் வாங்கினேன். அப்ப அதனால களிமாவை எடுக்கத்தான் செஞ்சா வந்து களிமாவும் கிடைச்சிட்டு களிமாண்ட என்னும் பிடிச்சிட்டோம். கொண்டு போய் பாருங்களேன் கொண்டு வானான். எவ்வளவு விளையாட்டு காட்டுவாங்க காட்டிட்டு அவன் அல்லாவை தடை செய்ய மாட்டான் உங்களை தடை செய்யும். போறவனை தான் தடை செய்வான். பேசு போறவனை தான் தடை செய்வான். அதான் அல்லா சொன்னா என்னுடைய நெல்லடியார்கள்ட்ட உள்ள ஜம்பம் பலிக்காதுன்னு சொல்லி அவன் என்ன சொன்னா இன்சையும் ஜின்னையும் கெடுப்பேன் தான். இன்சின் ஜின்னு எண்ணத்துல நிக்காது வழி கெடுக்கிறதுல உருவத்தில் அண்ணா அத நீ கொண்டு எடு என்று சொல்லி பேசான வேலையா விட்டானா பகல் எல்லாம் என்ன செய்ய எங்க நிக்கா தடை செய்கிறவன் அவனுக்கு ஐநைத்தான் நிக்கான் கூட வேதிக்கான். அவன் அதை நீ என்று காட்டலாம் அல்லா அவன் என்று காட்டலாம். அப்ப இன்னைக்கு நான் என்று சொல்லி கட்டுண்ட நிலையில தரிப்படுற நிலை வாரதும் அதான் காரணம். அதே நேரத்தில் அதை நான் என்று உணர்ந்து அவன் என்று சொல்லி அந்த நிலைக்கு போறதுக்கும் காரணம் என்ன. அப்ப எங்க இன்சில நிலை எப்படி வந்து நிற்கான் என்று உணர்ந்துதா அவன் என்று சொல்லி அங்க உணர்ந்திருக்கிற அவனை கெடுக்கலாமா
அவன் என்ன கேப்ப மாறி இவர் கெடுக்க போனா, நீ என்ன படைச்ச செய்தான் நான் கேட்க மாட்டேன், நான் படைச்ச செய்தானடா நீ என்னையா கெடுக்க வரா, ஜம்பம் பழிக்காது என்னுடைய நெல்லடியார். அப்ப அந்த பகல் டைம்ல தான் கொஞ்சம் கஷ்டம். சொற்ப நேரம் கேட்கமில்ல, பகலும் சொற்ப நேரமும் கேட்கமில்லவா? இரவே ஏதான் பகலும் ஒரு சொற்ப நேரமும் சொற்ப நேரத்துக்குள்ள மொத்தத்துல சாச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஆழமா சொல்றீங்க. ஆரம்ப விளக்கம் இல்லாம மறுமையில ஒரு பகலும் கொஞ்சம் நேரம் தான் இங்க நம்ம 100-150 வருஷம் வாழ்றீங்க. அவ்வளவுதான். ரைட்டா? ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரம் வந்து இங்க வாழ்றோம். மறுமையில நிக்கிறவங்க நான் ஒரு பகலும் ஒரு சொற்ப நேரம் தானே வாழ்ந்தேன், மிச்ச நேரம் இதுல தங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இடைஞ்சு 60-70 வருஷம் வாழ்ந்ததாங்க எப்படி சொற்ப நேரம் மாதிரி. அது இன்றைக்கு நான் வந்த பகல் இன்னைக்கு வந்து அவ்வளவுதான் இருக்காங்க. நேற்று வந்ததுல அங்க இல்லை, நாளைக்கு வாரதையும் இல்லை. அப்ப இப்ப நீங்க புடிங்க, இப்ப நில்லுங்க, இப்ப இருங்க, ஏற்கனவே இருங்க. சரி, அது கொஞ்சம் நாள் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. சரி, அவர் காலப்போக்கும். சரி சரி, அதுக்கு கச்சாச்சா தனியா அதுக்கு ஒரு துணிகரமும் ஒரு தைரியமும் எது வந்தாலும் சமாளிக்கலாம் என்று சொல்லி என்ன செய்யும், அவனோட இடநட்டி இருக்கிற இடிப்பு நிலை இந்த அளவுக்கு வந்துட்டா உள்ள உறுதி ஆயிட்டா என்ன செய்யும். அது லேசில வராது, லேசில எதிர்பார்க்கல காரியம் சித்தி. அது முடிஞ்சு அதான் சொல்றேன். இங்க பாருங்க, தெளிவான கொள்கையில் நின்று, தெளிவான கொள்கையில் நின்று தீனமல் செய்தி காரியம் சித்தி. மிக்க தேசதான் அந்த அந்த செயற்பாட்டுக்குள்ளே போறேன், அந்த செயற்பாடை செய்கிறேன், ஐ சம்பந்தமாவை யோசிக்கிறேன். அது இல்லையே மூழ்கினா தீனம் தீனமல் செய்ய மாட்டோமா? செய்வோம். அப்ப தெளிவான கொள்கையில வந்துட்டோம், நிற்கும். தீனமலையும் செஞ்சிட்டோம்னா காரியம் சித்தி. அந்த தீனமல்ல ஆரம்பம் ஆக்கள் நினைக்கிற ஒரு நேரத்தை பிடிச்சி ஒரு கண்ணை முடிக்கிட்டு கொஞ்சம் நிக்கிற செய்யறதுன்னு நினைக்கிறேன். அது பிள்ளை இல்லை, அவங்களோட ஆரம்ப பிள்ளை. கூட மார்க்கம் நீங்க இப்ப எங்க யாரு மார்க்கத்துக்குள்ள நிக்கிறீங்க? யாரு? என்னுடைய மார்க்கத்துக்குள்ள. அப்ப நீங்க தீன் என்ன மார்க்கம், அந்த மார்க்கத்துக்குரிய வழியை செய்யுங்க. வழியை செய்யறதுதான் அமல். என்ன என்ன வழி? சரி, இல்ல என்ன உணர்ற வழி சாச்சா, உங்களை நீங்க உணர்ற வழி இல்லை, உங்களை நீங்க உணர்த்துற வழி. நான் யாருக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் உங்களை உணரலையே, உணர்ந்தா தானே இந்த மார்க்கத்துக்கு வரலாம். நீங்க உணரலையா? அப்ப உணர்த்துங்களே மார்க்கத்துக்கு, இந்த தீன் அமல் செய்யுங்களே. இன்னைக்கு என்ன அமல் செஞ்சீங்க? ஒரு அமல் சொல்லுங்க உணர்த்துற சம்பந்தமா. ஒரு யூடியூப் யாருக்காவது வச்சா பண்ணீங்களா என்னுடைய அமல் என்று? ஒரு மெசேஜ் யாருக்காவது இந்த பாரு சொல்லி வேறு காணாம அனுப்பினீங்களா? காரியம் இன்றைக்கு சித்தியா தோல்வியா? ஆனா தெளிவான கொள்கையில நிற்கும், கரெக்ட், அதெல்லாம் சரி. தீன் அமல் செய்ய ரெடி இல்லை நாம். நமக்கு நேரம் கிடைக்கணும், வசதி வாய்ப்பு கிடைக்கணும், சூழல் கிடைக்கணும், முடிஞ்சா செய்யும். இல்லையா நாங்க எங்களுக்கு தோதும் வசதியும் வாய்ப்பும் வரக்கூட செய்யறது இல்லையா, செய்ய முறை இல்லை. அப்ப காரியம் சித்தி வராது. சித்தி வரும், தோல்வி வரும், ரெண்டு பேரும். வெண்டை தோத்துட்டோமா வெண்டுட்டோமா? இதை தோக்க அடிச்சிருக்கா, இதை தோத்திருக்கோம். இல்ல உங்களை மனுச்சாச்சு, இல்ல நான் வந்து அடிக்கிறேன்னு சொன்னா சரி, அது சொல்றது கூட அடிக்காது. அதான் சொல்ற, தெளிவான கொள்கையில் நின்று தீனமல் செய்திடில் காரியம் சித்தி. அது எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன செய்யறது, கொடுக்குறத கொடுக்காம இருக்கிறதையும் இல்லை, அது சரியா பயன்படுத்திக்க தெரியும். வேற இப்ப கிளியரா செஞ்ச எடுத்த விஷயம் இன்னைக்கு அதுதான் விஷயம். அப்ப எந்நேரமும் நீங்க காண்போனா இருங்க, காண்போனா நேரமும் விழிப்பா இருங்க. இருந்தா சரியா, நீங்க விழிப்பா இருக்கிற அந்த விழிப்பு ஏன் எந்நேரமும் விழிப்பாவே இருக்கி? யாரு என்ன அவ விழிப்பா இருக்கிறேன்னா அந்த விழிப்புக்கும் ஏதாவது ஒன்று தெரியும். சரியா? அப்ப என்ன என்கிற இடம் இன்னைக்கு வரும், விழிப்புல வரும். கண்டுட்டு இருக்கிற நிலை எங்க வரும்? விழிப்புக்கும் தெரியறதுக்கு இடையில வரும். இல்லையா? அங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறது என்ன? காட்சி. இது மூணும் ஒரு நிலையா மூணு நிலையா? ஒரு நிலைதான் மூணு. விழிப்பாவே இருக்கா, இந்த விழிப்போட இருங்க, அவன் கூடவே காண்போன் காட்சி அவனா. இப்ப கரும்பம் கரும்பம் எளிதாகிறதுக்கு இந்த மாதிரி. இப்ப கரும்பம் கஷ்டமா இருக்கா? அங்க இந்த விஷயம் நடக்கல. காண்போன் காட்சி தோத்துட்டோம். சித்தி பேர் மத்திய அரசு பாடம் புலங்களை எக்ஸாம்ல ஃபைல்.
இப்ப நாம விடிய காண்போன்னு ஓதினாலும் விடிஞ்சொலிம்பி என்ன ஓமட்கனி நான் உடல் தான் என்ற பதில் வருது. பார்க்கணும் திரும்ப இல்ல நான் உடல் என்ற பதில் வருது. அதான் அப்ப விளங்கிட்டா இப்ப எங்க நிக்கானவன் ஒழுங்கு நிக்கான். ஆனா ஒழுங்கினவன் இல்லை, ஆனா நிக்காம தான் நிக்கான். அதான் எல்லாம் சரியா வருது. அது சரியா ஒலிம்பி ஒரு செகண்ட் தான் இன்னைக்கு வராங்கள மற்ற இது வந்துருது, அடுத்த செகண்ட் மறந்துடுது. அதான் அதுக்கு என்ன செய்யறோம் இல்லைன்னா நான் நிப்பாட்டுறோம் இல்லை, யாரோ நிப்பாட்டுவான்னு மீட்டிங் வந்துடுதுன்னு சொல்ற வசனமே விளங்குதுவா, யாரோ வந்துருது, யாரோ அனுப்பிக்கா யாரோ அனுப்பணும் இல்லாட்டி யாரோ வந்திருக்கு, அது வந்தது என்கிற வசனத்திலே விளங்குதுவா, யாரோ நமக்கு நிப்பாட்டி தரணும் பண்ணி அப்படி இல்லை எங்க இருக்கு அப்படி கட் பண்ணி அடிக்கா ஆள் இங்க நின்றுகிட்டு யாரோன்னு சொல்லி யாருங்க வச்சேன். சரி 12 மணி ஆகுது. நாளைக்கு பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.